இந்த காலையில பெயிண்ட் அடிக்க மாதிரி இருக்கு. எங்க போறது கிடந்து இது பண்ணிட்டு கிடக்க. தமிழ் புத்தாண்டு வருதுல, அம்மா கூட எல்லாம் வருதுல, அதான் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வரலாம்னு எல்லாரும் சொன்னாலுவ. அதான் எங்க மைனி எல்லாரும் வராங்க, அவங்க கூட போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன் நான் சாயங்காலம் கூட்டு போறேன்னு ஒன்னா போனோம்னா பிள்ளைக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரலாம்ல. நானே போய் எடுத்துட்டு வரேங்க. வண்டியில போனோம்னா அதுக்கு பெட்ரோல் அடிக்கணும், அந்த துட்டெல்லாம் மிச்சம் தானே. இவ்வளவு கூட போனோம்னா ஒரு ஆட்டோ விட்டு போடுவேன், அவ்வளவு துட்டை கொடுத்துட்டு வருவாங்க. அப்ப நம்ம சும்மா போயிட்டு சும்மா வந்துடலாம்ல. எதுக்கு பைக் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு எதுக்கு வீண் செலவு. சரி சுவாத்த பங்குனியா? சோறு பங்கியாச்சுங்க, காரி மட்டும் எங்க மைண்டிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், கூட்டு இருக்கு. ஏன் அம்மா உன் கையில என்ன கேடா வந்திருக்கு? வீட்டுல கொஞ்சம் சோத்த பங்கி கறியை வச்சாதான் என்ன? நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்க மைனி வீட்டுல போய் கறியை எடுத்துட்டு வராதுன்னு. அவ என்ன நினைப்பாவ? இப்படி வீடு வீடெல்லாம் ஆந்துட்டு அலையுதா? வீட்டுல வச்சு கொஞ்சம் இந்த கறியை கூட்ட வச்சாதான் என்ன? இதுக்கு இப்படி அலந்தியா? எங்க அம்மா வீட்ல இருந்தானே எடுத்துட்டு வரேன், வேற யார் வீட்ல இருந்து வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் கூட்டு கறி வச்சோம்னா மிச்சம் தானே. அவ்வளவு காய் வாங்கி எண்ணெய் வாங்கி பருப்பு வாங்கி எவ்வளவு வாங்குது? ஏன் இந்த பெயிண்ட் எல்லாம் வாங்கி அடிக்கிறது நேரம் கொஞ்சம் கறி வாங்கி வைக்க மாட்டியோ? ஏய்யம்மா என்ன அலறா? எட்டி உன் போக்கு சரி கிடையாது பாத்துக்க. மர்மவனே எதுக்கு ஏயம்மா அழப்பட்டு இந்த யாசி யாசுதிய? பாருமா எப்படி சத்தம் போடுதாவனே. காலையிலேயே ஒரே தலைவலி பத்துக்க, ஒரு படியா இருந்துச்சு. அதான் மைனி வீட்ல இருந்து கொஞ்சம் கறி எடுத்து நேரி கிடந்து இந்த யாசி யாசியாவ. ஏன் இப்படி யாசிட்டு கிடக்க? இங்க இருந்தானே கறி எடுத்து வந்தா வீடு விடாம போற. நம்ம வீட்ல இருந்தானே கறி இருக்கா, அங்க வச்சேன்னா இங்க வச்சேன்னா அவ அண்ணன் விடுந்து உரிமையில போய் எடுத்துருக்கா. அதுக்கு அப்படி கிடந்து சத்தம் போட்டு கிடக்க. எத்து உங்களுக்கு தெரியாது, வீட்டுல ஒரு வேலை பாக்கிறது கிடையாது. ஒரு கறி வச்சா என்ன, எப்ப பார்த்தாலும் அங்கதான் போய் எடுத்துட்டு வரா. ஏன் உங்க மருமகளும் ஒரு பொம்பளை தானே, அவிய வீட்டுல கறி பொங்காம சோறு வைக்காம இருக்காவ. இவ மட்டும் ஒரு வேலை வீட்டுல பாக்கிறது கிடையாது. நீங்களும் இங்க இருக்கிய ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிய. எத்து இவ்வளவு நேரம் அவன் நல்லாதான் சிரிச்சுட்டு கிடந்தா. அவங்கள பார்த்தோன்னே நடிக்கா ஒரு மாதிரி. கட்டி விட்டுருக்கலாம், என்ன நடந்தாலும் அப்படி தெரியாமையாவது இருந்திருக்கு. பிள்ளைய பக்கத்துலயே கட்டி விட்டுட்டு என்ன கொடுமைப்படுத்துறாரு, கண்ணால பார்க்க முடியல. ஏட்டி செல்வி வா நம்ம வீட்டுக்கு போவோம். சரிம்மா. ஏம்மா ஆத்தாளு மவுளு என்ன நடிப்பு நடிக்காவ? இந்த கிளவி கொடுக்க தைரியம் தான் இவ அவ்வளவும் செஞ்சுட்டு அடக்கா. வாதா சிரிக்கி. பக்கத்து வீட்டுல இதுக்குதான் பொண்ணு எடுக்க கூடாதுன்னு எங்க அம்மா அன்னைக்கே சொன்னா. அவ எடுத்து கொடுத்துட்டு அவ செத்து போயிட்டு இன்னைக்கு கிடந்து நான் தானே படா பட்டுட்டு அடக்கேன். இவ்வளவு என்ன செய்யணுங்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அம்மா ஒரு வழியா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுமா? ஏதாவது நல்லது கெட்டதுன்னு வந்துட்டு நமக்கு தானே படா இருக்கு, என்ன சரியா இருக்கு. வீடெல்லாம் தூத்தி தொடச்சி கைகள்லாம் இல்லாம ஆயுது குறுக்கெல்லாம் உடஞ்சிட்டு எதுனாலும் செஞ்சிருக்காங்களா? ஏட்டி சத்யா சுவானி சித்தப்பு சிக்கன் சிக்கன் வராலே உசுர எடுத்து வச்சுக்க வரலே வரலே வரலே. ஏமா கூட்ட ஏட்டி ஒத்தி நல்லா போன நோடியா ஓட்டி கிடந்து டிவி பார்க்க. காலையில இருந்து இந்த பாத்திரத்தை கழுவி போட ரெண்டு வேளை கிடக்கேன். காதுல ஏறுதா? பாட்டு படியா பாட்டு. ஏமா அலறுத? ஒரு பாட்டு தானே, நல்ல பாட்டு பத்துக்க வாரியா பாப்போம். ஆமா நான் ஒண்ணு மாதிரி பாட்ட பார்த்துட்டு பல்ல பல்ல கட்டிட்டு இருந்தேனே. வீட்ல உள்ள வேலை யார் செய்யுது? சோத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் தட்டு எடுத்துட்டு வீடு விடாம போகணும். இவ கழுவுமா? ஏட்டி உங்க அத்தை யாரு சேலை எடுக்க கூப்பிட்டுருக்கா? நான் போயிட்டு வருவேன் டவுனுக்கு. வாரதுக்குள்ள பாத்திரம்லாம் கழுவி போட்டு துணிமணி எல்லாம் மடிச்சு வைக்கணும். என்ன இம்மா நாங்களும் வரமா? ஏம்மா காலையிலேயே உங்கள்ட்ட ஆவிய போகிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. நான் போயிட்டு எங்களுக்கு மட்டும் சேலை எடுத்துட்டு வரேன். நான் பிறகு நாளைக்கு உங்க அப்பா கூட போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கிடுங்க. உங்க கூட எல்லாம் யாராவது மனுஷன் வருவானா? சுவானி ஏம்ல அப்படி காலையில இருந்து செல்ல செல்ல நோண்டு கிடக்க? போய் கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி போடலாம்ல? ஏன் கழுவி போட்டா என்ன? ஏன் மட்டுமா சொன்னாமா? ரெண்டு பேரும் தானே சொன்னா. ஏட்டி சண்டை போட்டிய இப்ப வந்தன ரெண்டு பேரும் எலும்பி சுக்கு சுக்கு நோர்க்கிடுவேன். என்ன ஒண்ணாதான் அப்பா. இக்கா ராமலட்சுமிக்கா, என்ன காலையிலயும் மாப்பிள்ளையும் பொண்டாட்டி சோடியா பெயிண்ட் அடிக்க மாதிரிலாம் இருக்கு. என்னக்கா இந்த எங்களை பார்த்தனே ஓடிட்டாவ, நாங்க பேசினதுக்கு ஓடிட்டாவ. சும்மா சின்னவன்னு சட்டை இல்லாம நிக்கவள, அதான் கூச்சப்பட்டு பேர்பாவலா இருக்கும். என்ன காலையில ரெண்டு பேரும் பரப்பிட்டியே? இங்க பட்டு எடுக்க போறேன்னு சொல்லிருக்கல, போமா சேலை எடுக்க. இது கொஞ்சம் நேரம் கழிச்சு போப்படாதா? வீட்டுல உள்ள வேலை அவ்வளவு அப்படியே கிடக்கு. ஏமா இன்னுமா பாக்காம இருக்கிய? நேத்து சொன்னதானே
காலையில நேரத்துல பாத்துக்கிண்டு தானே. ஏன் சின்ன பொண்ணு உனக்கு என்ன உங்க மாமியார் எல்லா வேலையும் பார்த்து வச்சிரு நீ அந்த ஆளு கிளம்பி வந்துட்ட அவளுக்கு திடீர்னு இப்படி சொல்லிட்டியே சோறுகள் மட்டும் தான் எங்க மைனி வீட்ல இருந்து அள்ளிட்டு வருவேன் மத்தபடி பாத்திரம் கழுவியது எல்லா வேலையும் நான் தானே பாக்கேன் இது சோறு அவ்வளவு அங்க இருந்து அள்ளிட்டு வந்தா பிறகு இங்க என்ன பாத்திரம் வைக்க நீ சமைச்சாதானே சோறு பொங்கினாதானே பாத்திரம் கிடக்கும் சாப்பிட்டே அந்த தாளத்தையே சொல்லுதே அத உன் புருஷனே கழுவி போட்டுருவான் என்னடா அப்படி ஒரு வேலை பார்க்காத மாதிரி சொல்லுதியே சரி அதெல்லாம் கிடக்கட்டும் என்ன பெயிண்ட் எல்லாம் போட்டு ஆகிட்டு கிடக்கிய ஏடி தமிழ் புத்தாண்டு வருதுல்ல சரி கொஞ்சம் வீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா ஆக்குவோம் நம்ம அப்பப்ப இப்படி எல்லாம் கவனிச்சு போட்டாதான் உண்டு ஆளை நிறுத்தினா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேட்காம யாருனாலும் ஆகும் 2-3 ஆளை போட்டோம்னா அதுக்கே 4000 5000 கேட்பாவ அதான் நானும் எங்க வீட்டுக்காரருமே கொஞ்சம் பெயிண்ட் வாங்கி அங்கங்க அடிச்சுட்டு அடக்காண்டி சாமலச்சிக்கா பத்தியா என்ன கூறுன்னு வரேன் அவைய ஆளை நிப்பாட்டினா காசு செலவாகணும் மாப்பிள்ளையும் பெண்டாட்டுமே கை வலிக்கு கிடந்து அடிச்சுட்டு அடக்காவ ஆமாம் பத்தியிலக்கா. என்னடி குசு குசுங்க ஒண்ணு இல்லக்கா சும்மா தான் பேசி கிடந்தேன் சரி வாங்கக்கா போயிட்டு வந்து பிறகு அடிப்போம் குளிச்சுட்டு வாங்களேன் சரி வாரம் டீ ஆட்டோக்கு சொல்லியாச்சா சொல்லணும் எல்லாம் நீங்க வாரேன்னு சொன்னாதானே ஆட்டோக்கு சொல்ல முடியும் அந்த ஆளு ஆட்டோ வர வச்சுட்டு யாரும் வரலன்னு என்ன பாத்தீங்க அதான் சரி நீங்களும் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கிடலான்னு இருந்தோம் ஏக்கா பெயிண்ட் எந்த கடையில வாங்கினது? அந்த புக்கு கடையில தான் சின்ன பொண்ணு ஏக்கா பக்கெட்ல இருக்க பெயிண்ட் கிடையாது உங்க தலையில அடிச்சிருக்கீல அந்த பெயிண்ட். சின்ன பொண்ணு யான் சின்ன பொண்ணு கோபப்படக்கூடாதுன்னு பாக்கேன் காலையிலேயே ஆவி போக்கிறதுக்கு என்னது வந்திருக்க கடையில தலையில அடிச்சுக்க பெயின்னா ஏன் உன் தலையில அடிச்சிருக்க பெயிண்ட் எந்த கடையில இருந்து வாங்கின சும்மா எதுனாலும் சொல்லுறதுக்குனே வருவா. சரி அம்மா வயசான காலத்துல கோவப்படாது ஏற்கனவே சுகர் பிரஷர்னு மண்டைக்கு ஏறி கிடக்கு. நீங்க பாட்டுக்கு போட்டுன்னு போயிட்டீங்கன்னா பாவம் அந்த அண்ணே பூ மாதிரிலாம் என்ன செய்வா பாவம். யான் சின்ன பொண்ணு நல்ல நாள் அன்னைக்கு வாசல்ல நின்று இப்படி எல்லாம் பேசுறடக்க உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதாக்கும். சரிம்மா ஒன்னும் சொல்லல சீக்கிரம் படபடன்னு துணிய மாத்திட்டு வாங்க போவாம். நீ போங்கட்டி பரத்தோடி வாரேன். சரிக்கா.